போடுவாங்க பாராயணம் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக. அப்போ பல்லக்கில் உட்கார வச்சுருந்தாங்க. பட்டு புடவை அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவியலே நைராயெல்லாம் என்னன்னு தெரியல. அப்படியே இன்னும் சொல்ல சொல்ல வாய் ஓய மாட்டேங்குது பாருங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் அலமேல் மங்காவோட பட்டு புடவை. அந்த பட்டு புடவை அவருக்கு போட்டிருக்கிற ஆர்னமெண்ட்ஸு தங்கம், அப்படியே தங்கத்தை கொட்டி கொட்டி போட்டிருப்பாங்க. எங்கெங்கே உடம்புல இடம் இருக்கோ எல்லாத்துலேயும் அட்டிகை காப்பு எல்லாத்தையும் பார்த்தீங்களா. திருஞான சம்பந்தருக்கு பால் வந்து உமையாம்பால் கொடுத்தது வந்து சீர்காழியில் தானே, சட்டநாதர் கோயிலில். அது வந்து பால் ஃபங்க்ஷன்னாலே ஃபங்க்ஷன்னே ஒரு வருஷம் ஃபுல்லாக வந்து வச்சு நடத்துவாங்க. அது ரொம்ப கிராண்டாக நல்லா பெருசாக சூப்பராக பண்ணுவாங்க. எவ்வளோ சோறாக தட்டாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக மதியம் நடக்கும் 12 மணிக்கு. அந்த நடத்துகிற அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த பிரகாரத்தை திறப்பாங்க. திருஞான சம்பந்தர்னு போட்டு ஒரு இது வாசல் வச்சு மூடியே இருக்கும். அது வந்து சிவனுக்கும் அம்பாளுக்கும் இடையில நடுவில் குறுக்க போகும். அதுதான் உள்ள அடங்கி உட்காந்துருப்பார். குளத்துக்கு இருந்து பார்த்தாலே தெரியும். ஞானம்பிக்கு அது வந்து பால் கொடுத்த ஃபங்க்ஷன். அதையும் அது பேர் ஏதோ நல்லா நான் வரும். பால் வாத்தல் சொல்லுவாங்க. காலையில் கொடுக்குறது. ஆனால் வந்து இது வந்து வெள்ளி கவசம் போட்டிருக்காங்க அம்பாளுக்கு சைடு கொண்டையோட. ஆனால் ஆக்சுவலாக தங்க கவசம்லாம் இருக்குது. தங்க கவசம் வந்து ஆடி வெள்ளி போடுவாங்க. ஒரு ஆடி வெள்ளியும். அதுக்கப்புறம் இன்னொரு இது ஏதோ ஒரு இதுக்கு போடுவாங்க. அது எந்த இதுன்னு நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷன்லாம் ஆனால் வந்து என்னென்னா ரொம்ப கிராண்டாக நடந்த மாதிரி தெரியல. சுவாமிக்கு அலங்காரமே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக மயூரநாதர் வீதி உலா வந்து நார்மலாக அவர் வீதி உலா போகிறப்ப எப்படி கிளம்புவாரோ அதே மாதிரி கிளப்பி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வருஷத்துக்கு ஒரு தடவை அது அந்த பால் ஃபங்க்ஷன், அந்த பேரை மறந்துட்டேன். திருஞான சம்பந்தருக்கு பால் இது பண்ணுறது, அவங்க அழுதாங்கன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைக்கு பால் கொடுப்பாங்க. அது வெள்ளி கிடையாது, தங்க கிண்ணத்தில் வச்சு கொடுப்பாங்க. இந்த வருஷத்துக்கு ஒரு